ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா. நான் உங்கள் டியூட்டி தமிழா. நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் ஃபேமஸாக இருக்குது. பட் ஆனால் அதில் நம்ம ஊர்னால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பரோட்டா தான். ஸோ பரோட்டாக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி. ஸோ எல்லாருமே இப்போ பக்கெட் பிரியாணி அப்படி தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கெட் பிரியாணியோட ரேட் வந்து குறைஞ்சது 400ரூவாலேருந்து 500 வரை இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம ஊரில் எஸ்எம் பிரியாணி ஸ்டால் அப்படிங்கிற இந்த கடையில் வெறும் 130 பிரியாணி வந்து பக்கெட் பிரியாணியில் போட்டு தராங்க. ஸோ இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸன் ஸ்கூலுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே வந்து 130 சிக்கன் பிரியாணி வந்து பக்கெட்டில் தராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். எங்களுக்கும் இது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கடைக்கு சாப்பிட வந்தோம். வரசில் கடையில் உள்ள பையன் வந்து அண்ணா நாங்களும் வீடியோக்கு வரேன்னு சொன்னால் சரி வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ தம்பிகிட்ட கேட்கலாம். தம்பி உன் பேர்? என் பேர் மாரி செல்வம். என்ன படிக்கிற? +2 முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு. சரி தம்பி, உங்கள் கடையில் ஃபேமஸானது பிரியாணின்னு சொன்னாங்க. உண்மையாக அது சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்குண்ணே, சூப்பராக. அப்போ எங்களுக்கு சிறப்பான கவனிப்பு இருக்குது. இருக்குண்ணே. ஓகே தேப்பா. அதாவது இப்போ தம்பி வந்து இந்த எல்லோரும் எங்களை வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எங்களை வீடியோ எடுக்கீங்க, அதுக்கு நன்றிண்ணே. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. சரி, தம்பி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான், நம்மளும் உணர்ச்சி வசப்படுத்தினான். ஸோ அதனால் தம்பி வந்து இப்போது நம்மளுக்கு வந்து பிரியாணி சிறப்பாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டான். ஸோ கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்ல? இருக்கும். அது போதும். ஸோ அதனால் இப்போ சிறப்பாக போய் நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் மெயின் ரோட்டில் நம்ம எக்ஸன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே தான் லொக்கேட்டாக இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம பிரியாணி போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம கேட்ட பிரியாணி வந்து இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து பக்கெட்டும் கொடுக்குறாங்க, அது மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு கொடுக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரேட் வந்து எவ்வளோன்னா 80 ரூபா. அப்படியே பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி செஞ்சுருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் ப்ளஸ் ஒரு முட்டை, அப்புறம் சிக்கன் ஒரு லெக் பீஸு, அப்புறம் சம்பல் இது வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸு மோஸ்ட்டாக நம்ம பிரியாணியர் சைடு நம்ம தூத்துக்குடியில் வந்து சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ணுவாங்க, பரோட்டா கடையில் பிரியாணி கடையிலாம். ஆனால் இவங்க பாஸ்மதி ரைஸில் இவ்வளோ சீப்பாக கொடுக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்குது, சுட சுட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கறி மசாலா, அந்த மசாலா வந்து எல்லாம் தெரியுது. ஸோ அது வந்து பிரியாணி வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ்னால் ஃபஸ்ட் வந்து எண்ணெய் பதம் வந்து இருக்கணும். ஸோ என் கையில் பார்த்தா தெரியும், நல்ல எண்ணெய் பதம் இருக்குது. அரிசி வந்து ரொம்ப குழையாமல் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் 80 ரூபாய்க்கு ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நிறைய கடையில் வந்து சும்மா பீஸ் தான் வைப்பாங்க, ஆனால் அவங்க லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. மோஸ்ட் வந்து வெளியில் கலர் பொடி போட்ட மாதிரி தெரியுது, ஆனால் கலர் பொடிலாம் கிடையாது, மசாலா தான் நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி தான். ஸோ வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. மற்ற பிரியாணி கடை, தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாக அப்படி தான் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப உரப்பு இல்லை, அதாவது நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முட்டை ப்ளஸ் சால்னா இருக்குது. சால்னா ஊற்றி ட்ரை பண்ணுவோம். சால்னா ஊற்றி சாப்பிடும்போது சால்னாவும் நல்லா இருக்குது. ஸோ கல்யாண வீட்டில் எப்படி சால்னா வைப்பாங்களோ ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அதாவது இந்த ஒரு ஹை கிளாஸ் பணக்கார வீட்டு கல்யாண வீட்டில் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு, அந்த மாதிரி சிக்கன் 65 ஒரு அந்த ரேஞ்சில் இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ சீப் ரேட்டில் இவ்வளோ குவான்டிட்டியில் குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு கொடுக்காங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. அதுவும் நிறைய ஃபுட்டு, ரைஸ் மட்டும் கிடையாது,
இந்த மாதிரி பீஸு முட்டை இதை வச்சு கொடுக்காங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த எஸ்எம் பிரியாணி ஸ்டாலில் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பிரியாணி மட்டும் இல்லாமல் பிரியாணியை பக்கெட்டில் வெறும் 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் எங்கள் வீட்டுக்கு 2 பக்கெட் வந்து லம்பாக வாங்கிட்டேன் வெறும் 130 ரூபாய்க்கு. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து வாங்கி பாருங்கள். கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் மெயின் ரோட்டில் நம்ம எக்ஸன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே தான் லொக்கேட்டாக இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதனால் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டியூட்டி தமிழா. ஓகே, பை பாய்.